இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேரு என்ன? விக்னேஷ். விக்னேஷ். விக்னேஷ் எங்கேருந்து வரவல? நல்லூர்லேருந்து. நல்லூரா மல்லூரா? நல்லூர். நல்லூர். நல்லூர்னா அங்கே என்ன ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களோ? ஆமாம், நல்லா. அப்படியா? நல்லூர்னு பேர் வச்சது காரணம் என்னன்னா எல்லாரும் நல்லவங்களா? இதுவரையில் சண்டை சத்துருவம் வந்தது இல்லையா? வந்ததில்லை. வந்தது இல்லையா? வந்தது இல்லைன்னு அங்கே ஒரு ஸ்டக் ஆகிறப்ப எங்கேயோ இடிக்குதப்பா. சரி, அது ஊர் பிரச்சனை, அதை நம்ம இங்கே கொண்டு வர வேணாம். நம்ம பாட்டு ஜாலியாக பேசிட்டு போகிற வேலையை மட்டும் பார்ப்போம். தம்பி என்னப்பா பண்ணுற நீ? நாங்கள் வந்து ஐடிஐ படிக்கிறோம். ஐடிஐயா? ஐடிஐ என்ன சம்மந்தமா? எலக்ட்ரிஷியன். எலக்ட்ரிஷியன் சம்மந்தமாவா? எல்லாரும் ஒரு டீமாக கிளம்பி போயிட்டு எலக்ட்ரிஷியன் சம்மந்தமாக படிக்கிறதாவே வேலையை வச்சுருக்காங்க போல இருக்குது. அப்படி தானே? இப்போ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நம்ம படிக்கிறப்போ நம்ம வந்து முக்கியமாக பேசிக்காக கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னது? பேசிக்கானா லைன் எப்படி நம்மளுக்கு ஷாக் வராத எப்படி மற்றவங்களுக்கு பார்த்துக்கணும். அதெல்லாம் எப்படி சாக்கு அடிக்காமல் இருக்கிறது போது வருதுன்னு தான் முதல்ல பார்த்துக்கணும் அப்படின்றதால. மின்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதில் வந்து என்னென்ன பிரிச்சிருக்காங்க? மின்சாரன்றது எப்படி வரும் நம்மளுக்கு? மின்சாரம் என்னென்னவா நம்ம எடுத்துகிட்டு வந்து லைனை எடுத்துன்னு போய் கொடுப்போம். அதில் வந்து என்னவோ சொல்லுவாங்கள்ல, எர்த்து மெயின், ஃபேஸு, நியூட்ரல். என்ன 4-5 சொல்கிற பொழுது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியா? எர்த்து மெயின், ஃபேஸு, நியூட்ரல். எர்த்து மெயின், ஃபேஸு, நியூட்ரல் 4 வருது லைனு. ஆமாம், 3 வரும். கொடுக்குறது வந்து அப்படி நான் கொடுக்குறது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்போங்க. அவங்க எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து 3 கொடுத்தாங்கன்னா கூட ஒன்று உங்களுக்காக பிரித்து எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அந்த ஃபேஸும் மெயினும் ஒன்று தானே? தனியாக வரும். அது தனியா? ஃபேஸ் வேற மெயின் வேறையா? ஓ அப்படியா? எர்த்து நியூட்ரல் ஃபேஸ் அப்படியே வருது போல வருது. சரி, இப்போ தான் அவர் போயிருக்காப்ல, தப்பாக சொன்னார்னா கோச்சிக்காதீங்க. அவர் ஏதோ பதற்றத்தில் சொல்லிவிட்டாப்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மின்சாரம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? எல்லாமே மின்சாரம் வாரியத்து மூலியமாக தாங்க கிடைக்குது. அப்படி தண்ணியிலேருந்து கிடைக்குதா? நான் கூட வீட்டில் 2-3 ட்ரம் தண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா. ஆனால் கரண்ட் அதுலேருந்து கிடைக்கவே மாட்டேந்தேன். யோசிக்கிறத பார்த்தா தண்ணி வர வச்சிருவோ இல்லை கரண்ட்டை வர வச்சிருவோ தெரியலையே. வந்து வந்து இருங்க, கரண்ட்டு சீக்கிரம் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஏன்னா இது ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஐடிஐ படிக்கிறப்போ பொதுவாக வந்து பார்த்தா எதில் இருந்தாலும் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்குதுன்னு முதல்ல ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கரெக்டு தானே? எடுத்த உடனே வந்து பார்த்தா காற்றாலை மூலயமா நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி மூலயமா கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து அணு உலைகள் மூலயமா கிடைக்குது. அதுபோல் வந்து தண்ணி மூலமாக கிடைக்குது. அப்படின்றது எதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட சொல்லி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் படித்தது மறந்து போச்சோ? ஆமாம், நாங்கள் சில நேரத்தில் கொஞ்சம் அப்படி தான் மறந்துடுவோம். நாளைக்கு வந்து கேளுங்க, நாங்கள் சரியான பதிலை சொல்கிறோமா இல்லையா மட்டும் அப்போ பாருங்க அப்படின்றல. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னா வலது சாமி சொல்லணும், அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் நீரில் எத்தனை சதவீதம் உப்பு உள்ளது? 90%. 90%. 90% உப்பு தானா? ஆமாம். 90% உப்பு தானாப்பா. 1/2 கிலோ 1 கிலோ நம்ம வேணும்னா கூட நேராக போய் ஒரு 5 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம 1/2 கிலோ 1 கிலோ உப்பு தானா வந்துருமோ? உப்பு எப்படி தயார் பண்ணுறாங்க? தண்ணியில் வந்து தண்ணி எடுத்து போய் பாத்தி கட்டி ஒரு சத்தமாக சொல்லுப்பா. சரி, அதாவது சோத்துக்குள்ளே பாத்தியை கட்டுற மாதிரி இது தண்ணிக்குள்ளே பாத்தியை கட்டி அப்படியா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? அவ்வளோதானா? பாத்தியை கட்டி விட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா? ஏம்மா தெரியாத விஷயத்தை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்ல முடியாது. தெரிஞ்சா நீ சொல்லுப்பா அப்படின்றாவில் இருக்குது. சொல்ல பாருங்க. கடல் நீர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒரு மோட்டர் மூலிமா வந்து கொண்டு வந்து நம்மளுடைய நிலத்தடியில் வந்து பார்த்தா கொண்டு வந்து தண்ணியை வந்து நிறைய தேக்கி வைப்பாங்க. தண்ணியை தேக்கி வைக்கிறப்போ அது வந்து காற்று இது வந்து வெயில் பட நீராவியாக மாறி மொத்தமாக போயிட்டோன்னா கீழே நிற்கிறது மொத்தமாக வந்து உப்பாக நிற்கும். அந்த உப்புகள் அப்புறமா சுரண்டி எடுத்து அதுக்கு அடுத்தபடியே எடுத்து போய் மிஷினில் கொட்டி அதில் இருக்கக்கூடிய மண்ணை நிற்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அயோடின் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அப்படின்றதால அயோடினை கூட வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உண்மை தானப்பா? இது வரல சொன்னதில்ல, தப்பு தான் இருக்குதா? கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறேன். அதனால் இதெல்லாம் சொன்னது வரலும் கரெக்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னான்னு பார்த்தோன்னா, உப்பு அதாவது வந்து கடல் நீரில் உப்பு எத்தனை சதவீதம் உள்ளதுன்னு யார் சரியான சதவீதத்தை சொல்லி ஹெட்ஃபோனை வாங்கிட்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? ருத்ரேஸ்வரன். இது நல்ல பேர் இருக்குது. எங்க சிவன் பேருங்க ருத்ரேஸ்வரன். அதனால எங்களுக்கு வச்சுட்டேன். எங்க குலதெய்வமே ருத்ரேஸ்வரன் தானே, அதனால நான் ருத்ரேஸ்வரன் வச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அப்படி தானே? ஆமாங்க, அதில் எதுவும் தப்பு இல்லைங்க. என்னப்பா படிக்கிற?
+1 ADS. +1 ADS-ஆ? அப்படி ஏடஸா? ஏடஸ்னா என்ன பார்த்தா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸா? அது தமிழ்ல சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? கணிப்பொறியியல். கணிப்பொறியியல் அப்படின்றது நீ கணினி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக தேவைப்படுதுப்பா? நாட்டில் எல்லாத்துக்கும் டைப் பண்ணுறதுக்கு எதனா யூஸ் ஆகிறதுக்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்க சின்னவர்கள் இன்னைக்கு எல்லாமே வந்து பாட புத்தகங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு தான், கணினி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம்னா அதில் போய் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? முக்கியமான விஷயம் அதில் போய் கண்டுபிடிச்சலாமா? நெட்டில் போய் கண்டுபிடிக்கலாம். முக்கியமான உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக போய் கூகுளில் போனாலும் இல்லை வேறு எதில் போகலாமா? எதில் ஒன்றாலும் நீங்கள் போயிட்டு வந்து இந்த விஷயத்தை பற்றி எனக்கு விளக்கம் தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சினாக்கா அதிலே வந்து பார்த்தா உங்களுக்கு முழு விளக்கத்தையும் வந்து கொடுக்குறதா வந்து இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட் இது போல் வந்து சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து பார்த்தா ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தா இன்டர்நெட் அப்படின்றது வந்து அதிகப்படியாக வந்து பார்த்தா தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்களே தவிர தேவையான விஷயங்களை விட்டுவிட்டு அன்றாட இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து பார்த்தா நிறைய விஷயங்களை நல்ல விஷயம் கெட்ட விஷயம் கொடுத்துருவோம். அதான் நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதைப்படி நடந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றது உண்மைதான். வந்து பார்த்தா இன்டர்நெட் தான் அந்தளவுக்கு தேவைகளை இருக்குது. தம்பி இதுக்கு அடுத்தபடியாக இன்டர்நெட்டில் நமக்கு வந்து பார்த்தா இது வரலும் பார்க்க முடியாத சில விஷயங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கணும். என்ன விஷயத்தை பார்க்கலாம்? பார்க்க முடியாதுன்னா தாஜ்மஹால் பார்க்கலாம். தாஜ்மஹால் இங்கேருந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னு வச்சுங்க, நேராக போய்ட்டு தாஜ்மஹால் வீடியோஸ்ன்னு போட்டேன்னா தாஜ்மஹால் வீடியோஸ் வந்துடும். அவ்வளோதான். சீனா பெருஞ்சோர் பார்க்கணும் ஆசைப்பட்டோட இங்கேருந்து பார்க்கலாங்க. நீ என்னத்துக்கு இங்கேருந்து லட்சம் செலவு பண்ணிட்டு பாஸ்போர்ட் வாங்கி வீசா வாங்கி நீ அந்த ஊருக்கு போய் பார்க்கணும். இங்கேருந்து அப்படியே தட்டம்னா பார்த்துட்டு போயிட்டே இருந்தா வெள்ளை மாளிகை பார்க்கணுமா பாருங்க. அது மாதிரி எல்லா விஷயமும் வந்து பார்த்தா நெட்டில் வந்து பார்த்தா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க. சில கோவில்களோட தரிசனமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஆன்லைனில் ஆகிட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தா கோவில் தரிசனங்களை இது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி உனக்கு தற்காப்பு கலைகள் என்னப்பா தெரியும்? தற்காப்பு கலை எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாதா? இதுவரையிலும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கூட ஏதாவது தற்காப்பு கலைகள் வந்து உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லி? யாருன்னா சண்டை போட்டா இப்போ அடிக்கலாம் கூடாது, சமாதானமா முடிஞ்சிடணும். அவ்வளோதான். யாராவது சண்டை போட்டு அடிக்க வந்தாலும் தம்பி நிறுத்துக்கப்பா, சண்டை கிட்ட வர அடிச்சு விடாதீங்க, நாங்கள் உங்ககிட்ட சமாதானமா போயிடுறோம், சண்டை வேணாம் நம்மளுக்குள்ள. அப்படிதானே? எவ்வளோ அழகாக அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தியா வீட்டில். அது போல தான் வந்து எங்கேயும் வன்முறை கூடாது அப்படின்றதாக தான் சொல்கிறோம். ஆனால் தற்காப்பு கலைன்றது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தற்காப்பு கலைன்றது ஒரு பயிற்சி தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு நம்ம உடலை வந்து பார்த்தா ஒவ்வொரு விதத்தில் வந்து பார்த்தா வளைச்சி மடைச்சி நீட்டுறதுக்காக தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த தற்காப்பு கலையெல்லாம் இருக்குது. நீச்சல்ன்றது தெரியுமா இப்போ உனக்கு? தெரியும். நீச்சல் தெரியும். நீச்சல் எந்த வயசுல கற்றுக்கிட்டேன்? நானும் மூணு வயசு இல்லப்பா, அது 8 வயசுப்பா. மூணாவது போனா தேர்ட் ஸ்டாண்டர்ட். அப்போனா 8 வயசுலேருந்து வந்து பார்த்தா நீச்சல் தெரியும். நீச்சல் முதல்ல உனக்கு பயிற்சி கொடுத்தது யாரு? சந்துரு. யாரு? நண்பரா நண்பரா எங்க ஊர்ல இருக்கிற சந்துரு தான் வந்து பார்த்தா 8 வயசுல கூட்டு போய் இது பண்ணிட்டாரு. இதுல வந்து நீச்சல்ல என்னென்ன விதம் நீச்சல்லாம் தெரியுமா உங்களுக்கு? உள்ள அடிப்போம், கோட்டை கட்டுவேன், சொரா குத்துவேன், பிளாக் பெல்ட் அடிப்பாப்ல, பின்னாடி பிளாக் பெல்ட், கடப்பாறை நீச்சல் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. தரையில் நீச்சல் அடி தெரியுமா? அதுவும் அடிப்போம். ஏன் தரையில நீச்சல் அடிப்போம், தண்ணியில மட்டும் இல்ல. இந்த கோட்டை கட்டுறதுல அப்படி என்னதுப்பா? நல்லா காலை பிடிச்சி இறுக்கி கட்டின கோட்டை. அதாவது கடலை அப்படியே வந்து பார்த்தா காலை போட்டு நல்லா இறுக்கி பிடிச்சி சப்பலாம் போட்டு தபக்குன்னு குச்சினாக்கா அப்படியே அலை மாதிரி எழுப்பி வரும். அதான் சில பேர் சரியா குதிக்கலன்னா அடிப்படாத இடத்துல அடிபட்டுருமே. அது கரெக்டா பார்த்து குதிக்கணும். தெரியாத யாராவது கோட்டை கட்டணம் இறங்கினீங்கன்னா உங்க கோட்டை சரிஞ்சிடும். அது கொஞ்சம் உஷாரா பார்த்துக்குங்க. ஆமாம் தம்பி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கே அந்த கோட்டை விஷயத்தில் சிரிப்பு வருதுங்க. வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த கடல் நீர் இருக்குல்ல, கடல் நீரில் எத்தனை சதவீதம் உப்பு உள்ளது? 35%. 35%? அப்படி அப்படியே கணக்கு போட்டு 35% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இருந்தாலும் அதில் சில தவறுகள் இருக்கிறதுனால யார் இதுக்கு சரியா சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குறாங்கன்றத பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? கார்த்திக். எந்த கார்த்திப்பா? நடிகர் கார்த்திகோட தம்பி. கார்த்திகோட தம்பியா? அப்படியா? இந்த கார்த்தின்ற பேரை வச்சு நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்குப்பா. என்னப்பா பண்ற நீ? நான் வந்து ஒர்க் பண்றேன் டிஎஸ்எம். ஐடியாவில் டிஎஸ்எம்மாவே இருக்கியா? அப்புறம் அந்த டிஎஸ் அப்படின்னா என்ன பார்த்தா? டெய்லி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். டெய்லி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேனு. டெய்லி நாங்கள் போயிட்டு ஐடியா சிம்மை வந்து பார்த்தா ஏரியா வைஸாக கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணுறது தான் எங்களுடைய வேலையை. அப்படின்னா ஒரு சிம் கார்டு ஆக்டிவேஷன் செய்யணும்னாக்கா நம்ம சரியான அப்ளிகேஷனை எப்படி கொடுக்கணும்? அவங்களுடைய அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்க.
அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் எதாக இருந்தாலும் ஐடி ப்ரூஃப் கொடுங்க. உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றுக்காக என்னென்ன இருக்குதோ அதில் வந்து கொடுங்க. அதில் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கட்டும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகவும் முகமே தெரியலன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஆக்டிவேஷன் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக கொடுத்து அன்றைக்கி வந்து பார்த்தா அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஓகே பண்ணால் தான் உங்களுக்கு சிம் கார்டு ஆக்டிவ். முன்னெல்லாம் வந்து அப்படி கிடையாது, நேராக சிம் கார்டு கையில் கொடுக்குறப்ப ஆக்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி வந்து சூழ்நிலை வந்து அதுபோல் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க. ஏன்னா சில இடத்துல வந்து சிம் கார்டு வந்து தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்துக்கு புறமாக சில வேலைகளை செய்கிறதுக்காக வந்து சிம் கார்டை பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து நம்ம அரசாங்கம் வந்து இது போல் வந்து சில சட்டத்திட்டங்களை போட்டிருக்கு. அதை நம்ம சரியாக பின்பற்றினோம்னா நம்மளுக்கும் பாதுகாப்பு, நம்ம நாட்டுக்கும் பாதுகாப்பு அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த செல்ஃபோன் பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குப்பா? தேவை, அதிகப்படியான தேவை அதுதான் இருக்குது. அதிகப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னாலும் செல்ஃபோன் ஆன்லைன் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னாலும் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் தாங்க. முன்னெல்லாம் யாராவது ஒருத்தர் தவறிட்டாரு, காலமாயிட்டாரு அப்படின்னாக்கா இங்கேருந்து ஊரில் இருந்து ஒரு 10 பேர் 15 பேர் 10 திசையில் போவாங்க. இங்கேருந்து அந்த பக்கம் அவர் ஒருத்தர் மெட்ராஸில் ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்காருன்னு ஒவ்வொருத்தராக போய் சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்தாங்கன்னா தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கு அப்படின்றது நடக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சுப விசேஷமாக இருக்கட்டும், இல்லை ஒரு துக்கமாக இருக்கட்டும், உடனே எடுத்தமா ஒரு ஃபோன் அடிக்க போகிறோம். அண்ணா இது மாதிரி பல நாள் இது மாதிரி விஷயம் ஆகி போச்சுன்னா வந்துட்டேன், ரைட்டுப்பா அப்படின்னு அவர் அப்படியே வரப்போ என்ன எங்கே வந்துங்கிறீங்க, இன்னும் 2 மணி நேரம் ஆகும், அண்ணன் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும், இருங்கப்பா பொறுமையா அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே அந்தளவுக்கு சுருங்கி போச்சு. அதே போல் தான் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செய்தி பரிமாற்றம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் மூலமாக நடந்துட்டு இருந்து. இன்றைக்கி வந்து அந்த கடிதம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த தலைமுறை வந்து பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா சந்தேகத்தில் உண்மையாக வந்து அடுத்த தலைமுறை வந்து நிச்சயமாக வந்து கடிதம் வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் அந்த கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பொங்கல் வாழ்த்தாக இருக்கட்டும், ஒரு தீபாவளி வாழ்த்தாக இருக்கட்டும், ஒரு பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது, அதோட மனசு சந்தோஷமே வேறு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சந்தோஷத்தெலாம் நம்ம அனுபவிக்க முடியாமல் வந்து பார்த்தா நம்ம காலத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. தம்பி உனக்கு ஏதாவது தற்காப்பு கலை ஏதாவது தெரியுமாப்பா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாதா? யாராவது அடிக்க தெரியுமா? இல்லை, அப்படிலாம் எதுவும் யாரும் அடிக்க மாட்டோம், அன்பாக வழி நடத்துவோம். யாரும் அன்பால் சொல்லுவோம், யாரும் அடிக்கலாம் மாட்டோம் அப்படின்றாவில். பொய் சொன்ன பழக்கம் உண்டா? இல்லை. அதுவும் கிடையாதா? எல்லாருமே இந்த ஹரிச்சந்திரன் தெரியுமா? அவங்களுடைய ரிலேட்டிவ் தானே. அப்படியா? பார்த்துக்குங்க மக்களே, ஹரிச்சந்திரனுடைய சொந்தக்காரன் நீ வந்து யாரும் எங்கே காணும் தேடிட்டு இருக்கிறத பதிலாக நேராக வந்து நம்ம தம்பியை பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹரிச்சந்திரனுக்கு கார்த்திக் இருக்காப்புல, ஹரிச்சந்திரனுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தம். அதனால் வந்து பார்த்தா உண்மைன்றது வந்து பார்த்தா நம்ம கார்த்திகிட்ட தான் பார்க்க முடியும். யாராக இருந்தாலும் ஹரிச்சந்திரன் சொந்தக்காரர் இருட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படிதானப்பா? ஆமாம். ஹரிச்சந்திரன் எதனாலப்பா ஹரிச்சந்திரனுக்கு பேர் அந்த அளவுக்கு வந்தது, உண்மையை சொல்கிறார் அப்படின்றது? அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பொய் சொல்ல மாட்டார், உண்மையான இதுவாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் அவர் போய் சொல்லவே இல்லைங்க. அப்படி சொல்லாத இருந்த மனுஷனுக்கு தான் நிறைய சோதனையே வந்தது. ஆனால் சோதனை வந்தாலும் இன்றைக்கும் அவருடைய பேர் வந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் பேசப்படுது அப்படின்றது தான் வந்து பார்த்தா ஒன்று. இன்றைக்கி வந்து உண்மை அப்படின்னாக்கா ஹரிச்சந்திரன் நிகராக வேறு யாருமே சொல்ல முடியாது அப்படின்றதுனால அவர் எவ்வளோ இன்னல்கள் சந்திச்சா கூட சரி, ஆனால் வந்து அவர் உண்மையை வந்து கடைசி வரலும் கடைபிடிச்சார். அதுதான் வந்து நம்ம இருக்கக்கூடியது. எல்லாருமே வந்து உண்மையை கடைபிடிக்கணும் அப்படின்றதா. இன்றைக்கி இறுதி சடங்குகளை கடைசியாக எடுத்து போய் ஹரிச்சந்திரன் கோவிலில் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நம்ம உள்ளே கொண்டு போகிறோம்னா கூட எதுக்காக ஹரிச்சந்திரன் கிட்ட போனோம், இது வரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே வந்து சரிசமமாக அவர் என்ன பண்ணார், உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சு அவருக்கு ஒரு பாட்டு பாடி தான் கொண்டு போவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வந்து பொய்யை வந்து பார்த்தா அறவே தவிர்த்து உண்மையை பேசுங்க. உண்மை பேசுறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தா எப்படி ஒரு சிக்கல் வந்தாலும் சரி, அது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்ல விதமாக இருக்கும். ஆனால் பொய் சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலானது வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அதனால் அதிகப்படி எல்லாரும் உண்மையை பேசுங்க அப்படின்றதான் உண்மை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா வாழ சாமி சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடல் நீர் இருக்குது, கடல் நீர். ஆமாம். இந்த கடல் நீரில் எத்தனை சதவீதம் உப்பு உள்ளது? அதுதான் கேள்வி. கடல் வந்து 45%. 45% இருக்குதாங்க. கணக்கு போட்டு பாருங்கள், 45%. இந்த 45%ன்றது எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டப்பா நீ? நான் வந்து கடலை ஒரு சயின்ஸ் புக்கில் பார்த்தேன். அப்படியா? கடல் சயின்ஸ் புக்கா? அந்த சயின்ஸ் புக் இன்னும் வச்சிருக்கிறியா? இல்லை வச்சுக்காத. ஃப்ரெண்டு சொன்னானா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்போ உடனே போய் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணிவிடு. அதுக்கு அடுத்தபடி அந்த புத்தகத்தை முதல்ல கட் பண்ணிவிட்டு சொல்லு. சரி. என்ன அது தப்பான விடை அதில் போட்டிருக்கிறாங்க. சரியான விடை என்னன்றது நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டே இரு. சரி.